हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणे दित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्याम् मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठार्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यबर्हधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सकृदेवः प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत्प्रतं मम। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। வராக அவதாரம் ஹிரண்யாக்ஷ வதத்துக்கு பிறகு ஒம்பது பிரஜாபதிகளை பிரம்மா சிருஷ்டி பண்ணினார்னு சொன்னோம். அந்த பிரஜாபதிகளுக்கு பிரம்மா சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர்களுக்கு நியமிக்கிறார். பகவான் எப்படி தனக்கு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் என்கின்ற ஒரு தொழிலை ஆக்ஞை பண்ணினானோ, பண்ணணும் என்று சொன்னானோ, அதுபோல கர்தம பிரஜாபதி அப்படிங்கிற பிரஜாபதியை பார்த்து பிரம்மதேவன், நீ கிரகஸ்தாசிரமத்துக்கு வா, கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொன்னதும் உடனே கர்தம பிரஜாபதி சொன்னார், நானும் பகவானை பார்த்து அவருடைய அனுக்கிரகத்தை வாங்கிட்டு வரேன், அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிட்டார். அதனால பிரஜா சிருஜேதி பகவான் கர்தமோ பிரம்மனோதிதः சரஸ்வத்யாம் தபஸ்தேபே சகஸ்ராணாம் சமாதச. பிரஜா சிருஜேதி பகவான் பிரம்மாவால் சொன்னதுனால பிரம்மா வாக்க தட்ட முடியாமல்
கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் பகவத் கடாட்சத்தோடு இருக்கணும் என்று கர்தம பிரஜாபதி ஆசைப்படுறார். ஆசிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, ஆசிரமம் அப்படின்னாலே நம்முடைய சிரமத்தை போக்குறது அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் நம்முடைய சிரமம் போயிடும். கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா, கிரகஸ்தாசிரமம்னா சிரமம்னு அர்த்தம் இல்லை. எதையுமே பிடிச்சி ஒரு காரியத்தை பண்ணினா நமக்கு அதில் வெறுப்பு வராது. இந்த காரியத்தையும் பிடிக்காமல் பண்ணினா தான் வெறுப்புகள் வருது. சமையலே தலிகையே பண்ணும் பொழுது இதை பண்ணி சமைச்சு இவருக்கு என்ன ஆக போகிறது, நான் என்னத்துக்கு இவருக்கு சமைக்கணும், என்னத்துக்கு நான் போய் உட்காந்துன்னு தலிகை பண்ணிட்டு நான் என்ன தான் தலிகை பண்ணினாலும் குறைய தான் சொல்ல போகிறார் அப்படின்னு நம்ம நினச்சிண்டே பண்ண 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 வெறுப்பு தான் வரும். ஆனால் அந்த தலிகையை பண்ணி பெருமாளுக்கு ஒரு அம்சி பண்ணி நிவேதனம் பண்ணி நம்ம மாத்தில் பெருமாள் இருக்காரே, அந்த பெருமாளுக்கு நாம் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பகவத் சிந்தனையோடு பண்ணினோம்னா அதில் நமக்கு ஈடுபாடு வந்துடும். அதனால் கிரகஸ்தாசிரமம் அப்படின்னும் பொழுது கல்யாணம் அப்படிங்கிறதே கணவன் மனைவியும் சேர்ந்து பக்தி பண்ணுறதுக்கு தான் கல்யாணம். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. அப்போது பகவானிடத்தில் நாம் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை செய்யணும். அப்போது பகவானுடைய கடாட்சத்தோட அனுகிரகத்தோட கல்யாணம் பண்ணிண்டா கிரகஸ்தாசிரம தர்மம் பகவத் சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நல்ல சோபிக்கும் என்று கர்தம பிரஜாபதி சரஸ்வதி நதி தீரத்தில் தேவ வருஷத்தினால 10,000 வருஷம் தபஸ் பண்ணுறாராம். தேவ வருஷத்தினால நமக்கு இப்போ நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதாவது நம்முடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், நம்முடைய இன்னொரு 6 மாதம் தேவர்களுக்கு ராத்திரி. அப்படி ராத்திரி முடிஞ்சு இப்போ வெடியற்கால இந்த தனுர் மாதம் அப்படிங்கிறது. விடியற்காலையில் நாம் இந்த மாதத்தில் என்னென்ன பூஜைகள் பண்ணுறோமோ, பக்தி பண்ணுறோமோ, பகவத் ஆராதனம் பண்ணுறோமோ, இதுபோல் பிரவச்சனம் கேட்குறோமோ, இதெல்லாம் தேவர்கள் பார்த்துட்டுருப்பா, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. இந்த காத்தால சமயத்தில் இந்த தனுர் மாதத்தில் எழுந்து குழந்தைகள் படித்தா நல்ல படிப்பு வரும். இந்த மாதத்தில் நல்லா போத்தின்னு தூங்கிகிட்டே இருந்தால் சோம்பேறியாகவே இருப்போம். சுறுசுறுப்பாக இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை நாம் செஞ்சோம்னா சிரமம் பார்க்காம தேவர்களுடைய கடாட்சம் நமக்கு வந்து விடும். அப்போ நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி தேவர்களுக்கு நமக்கு அப்போ 365 வருஷம் 360 வருஷம் ஆனால் தான் தேவர்களுக்கே ஒரு வருஷம். அந்த மாதிரி ஒரு தேவ வருஷ கணக்கில் 10,000 வருஷம் கர்தம பிரஜாபதி தபஸ் பண்ணுறார் பெருமாளை பார்க்கணும்னு. ஆனால் பெருமாள் பிரத்யக்ஷமாகலை. ஏன் பிரத்யக்ஷமாகலை என்று கேட்டால், நாகம் வேதைஹி ந தபசான தானேன நச்சேஜ்ஜயா. தபஸுக்கும் வேதத்துக்கும் யஜ்ஞத்துக்கும் இதுக்கெல்லாம் என்னை வசம் பண்ணிடலாம் என்று நினச்சி பண்ணினா நான் வசமாக மாட்டேன். என்னை தபசு பண்ணி பிடிச்சிடலாம்னு நினச்சா தபசு பண்ணினா நான் கிடைச்சிட மாட்டேன். இல்லையே, துருவசுவாமி 5 மாதம் தபசு பண்ணினாரே, பெருமாள் காட்சி கொடுத்தாரே என்று கேட்டால், துருவசுவாமி தபசு பண்ணலை, பக்தி தான் பண்ணினார். அந்த பக்திக்கு அங்கம்தான் தபசா வச்சுண்டார். பக்தி தான் அங்கே பிரதானமாக இருந்தது. அதனால் கர்தம பிரஜாபதி தேவ வருஷத்தினால 10,000 வருஷம் தபசு பண்ணி பகவான் கிடைக்காததுனால
கண்களை திறந்து ஓன்னு கதறி அழறார். பகவானை பார்த்து சொல்றார், பிரபோ, நான் இவ்வளவு வருஷம் தபசு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு காட்சி தரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் 10,000 வருஷம் தபஸ் பண்ணாலும், கோடி வருஷம் தபசு பண்ணினாலும் உன்னுடைய மகிமைக்கு அது ஈடாகாது. உன் மகிமைக்கு நான் பண்ணுற தபஸெல்லாம் ஒரு குப்பை தான். என்னுடைய தபசுக்கு நீ வா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை, அந்த ஆசையினால் நான் ஏதோ கண்ணை மூடிட்டு அசடு மாதிரி தபசு பண்ணிட்டேன். உன்னுடைய கருணையினால் எனக்கு நீ ஒரு காட்சி கொடுக்கக்கூடாதா என்று கண்கள்லேருந்து கண்ணீர் விட்டு பிரபு கிருஷ்ணனை நினச்சி, பெருமாளை நினச்சி கதறி அந்த கண்களை அப்படி தொடச்சென்று இப்படி பார்க்குறார். எதிர்க்க பெருமாள் இருக்கார். 10,000 வருஷம் தபசுக்கா இந்த பலன் அப்படின்னா 10,000 வருஷம் தபசுக்கு இல்லை, 2 சொட்டு கண்ணீருக்காக. அந்த 2 சொட்டு கண்ணீருக்காக பெருமாள் எதிர்க்க நின்றுட்டான். சதம் விரஜமர்காபம் சிதபத்மோத்பலஸ்ரஜம் ஸ்னிக்தநீலாலகப்ராத வக்ராப்ஜம் விரஜோம்பரம் ஸ்வேதோத்பல கிரீட்டினம் குண்டலினம் சங்கசக்ரகதாதரம் ஸ்வேதோத்பலக்ரீடனகம் மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம் விந்யஸ்தசரணாம்போஜே அம்சதேசே கருத்மதः திருஷ்ட்வாखे அவஸ்திதம் வக்ஷஸ்யம் கௌஸ்துபகந்தரம் சதம் விரஜமர்காபம் சிதபத்மோத்பலஸ்ரஜம். பகவான் இவருக்கு முன்னாடி கருட வாகனத்தில் எழுந்தருளி இருக்கார். பகவான் எப்படி இருக்கார்னார், வெள்ளவளேர்னு இருக்காராம். வெள்ளவளேர்னு இருக்காரு பெருமாள். வெள்ளவளேர்னு இருக்காரு. அப்போ பெருமாளுக்கு ஏன் வெள்ளையா வரணும்? நீலமேகஷாமலன் தானே பெருமாள், நீலமேகஷாமலன் தானே. நீ போய் நீலமேகஷாமலனாவா, ஏன் வெள்ளையா வந்த அப்படி கேட்க முடியுமா? ஏன்னா பெருமாள் காட்சி கொடுக்கறதே பெரிய விஷயம். அதில் நீ வெள்ளையா வராத நீலமாவான்னு போய் சொல்ல முடியாது. நீலமாவான்னு சொல்ல முடியுமா? அப்போ பகவான் வந்திருக்கானின்னு சந்தோஷப்பட்டார். எப்படி இருக்கார்னார், வெள்ளவளேருங்கிற காந்தியோட. பகவானுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெண்பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான். சங்கு எப்பொழுதும் வெள்ளையாக தான் இருக்கும். சக்கரம் ஏந்தின்னு இருக்கான். கதை இருக்கு. தாமரை புஷ்பம் வெண் தாமரை வச்சுருக்கான். பூஷணங்கள்லாம் வெள்ளவளேர்னு இருக்கு. வெள்ளவளேர்னு இருக்கு. கிரீட்டம் தலையில் போட்டுருக்கிற கிரீடங்களில் முத்துக்களாக இருக்கு, வெண்மையாக இருக்கு. அதுவும் எல்லாமே வெள்ளவளேர். கருட வாகனத்தை எழுந்தருள் இருக்கார். கருடனும் வெள்ளையாக இருக்கார். என்னது இது, எல்லாம் வெள்ளவளேர்னு இருக்காரு. ஒரு கால் வயசான பெருமாள் வந்துட்டாரோ, வெளுத்து போய் வயசாயிருக்குமோ, வயசானா தான் வெளுத்து போகும். இப்போ வயசான பெருமாளாக இருப்பாரோ அப்படின்னா, அதனால் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக சுகபிரம்ம முனிவர் சொல்கிறார், ஸ்னிக்தநீலாலகவ்ராத வக்த்ராப்ஜம் விரஜோம்பரம். கரு 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 கருன்னு நீண்டதான கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டார். கரு கருன்னு இருக்கு. சில பேர் வெள்ளையாயிடுத்தேன்னு சொல்லி கொஞ்சம் கலர் அடிச்சுக்கிறார். ஆனால் பெருமாளுக்கு சுபாவத்திலேயே இந்த கருமையான கூந்தல் இருக்கிறதுனால அது சுவாபாவிகமான கூந்தலோட பகவான் சதுர்புஜத்தோடு எழுந்தருளினான். கருட வாகனத்தில் எழுந்தருளி இருக்கான். கர்தமரை பார்த்து ஒரு மந்தஹாசம், சிரிப்பு சிரிக்கிறான். அது எப்படி இருக்குன்னா, மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம். கர்தமரை இப்படி கையினால தொடலை, கண்கள்னாலேயே அவரை தொடரானாம் பகவான். அந்த மந்தஹாசத்தினாலே கர்தமருடைய ஹிருதயத்தை தொடரானா, அது என்னமோ பண்ணுறதான். மனஸ்பர்ஷஸ்மிதேக்ஷணம். பகவான் கருட வாகனத்தில் வந்திருக்கிறதுனால பகவான் உட்கார்ந்துருக்கான் கருடன் மேலே. அப்படி சங்கு சக்கரத்தோடு அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது
அந்த கருடனுடைய தலை எப்படி இருக்குன்னா, கருடன் பெருமாளை எழுந்தருளி அழைச்சிட்டு வரும் பொழுது கருடன் எந்த கோவிலில் பார்த்தாலும் கருடன் இப்படி தான் இருப்பார், இல்லை இப்படி இருப்பார். ஆனால் இங்கே கருட வாகனத்தில் வந்த பெருமாள் கருடன் எப்படி இருக்கார்னா, பெருமாளை இப்படி திரும்பி பார்த்துட்டே வரார். பெருமாளை பார்த்துட்டே வரார். அந்த கருடனுடைய தலை பெருமாளுடைய கழுத்துக்கு கீழே வயிறு வரைக்கும் மறைக்கிறது. பெருமாளை முழுசா பார்க்க முடியலையே என்று கர்தமர் மனசுல நினைச்சுட்டு இப்படி இப்படி அந்த கருட வாகனத்துக்கு இந்த பக்கமும் பார்க்கிறார். அந்த கர்தமருடைய ஹிருதயத்தை புரிஞ்சின்ற பகவான் மனஸ்பர்ஷஸ்மிதே க்ஷணம் பட்டுன்னு ஒரு தாவினா பகவான் கருடனுடைய தோளில் வலது திருவடியும் இடது தோளில் இடது திருவடியும் வச்சுண்டு இடுப்பில் கையை வச்சுண்டு பகவான் காட்சி தரான். என்ன ஆபாதி கேசம் நீ அனுபவிக்கணும்னு நினைச்சியே பாரு பாரு. அப்போ அந்த கருட சேவையை பார்த்த பெருமாளுடைய கருட சேவையை பார்த்த கர்தம பிரஜாபதி, பெரிய லாபம் உலகத்திலே இதுதானே, பெரிய லாபம் கிடைச்சிடுத்தேன் பிரபோ, நீ இப்படி வந்து எழுந்தருளிலிருந்து ஒரு அனுக்கிரகம் பண்றியே, உன்னை பார்த்ததுலேயே பெரிய லாபம் வந்துடுத்து. ஆனால் உன்னுடைய இப்பேற்பட்ட இந்த சேவை கிடைச்சும், ஆனால் பெருமாள் இடத்துல இப்படி ஒன்று கேட்கணும்னு உலக விஷயத்தை கேட்குறார்களே, உலக விஷயத்தை கேட்குறாளே, அது என்னன்னு சொல்றது? பெருமாளையே பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த ஆனந்தம் போராதா? இருந்தாலும் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை வேணும்னு பெருமாள்கிட்ட வேண்டாலே, அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், உன்னுடைய மாயை தான் காரணம். உன்னுடைய மாயை தான், உன் மாயை தான் அவளை அப்படி கேட்க வைக்கிறது. ஏன்னா நீ வந்து தரிசனம் கொடுத்த பிறகும் அவள் உலக விஷயத்தில் ஒன்று கேட்குறான்னா, உன் மாயை இல்லாமல் எப்படி? உடனே பெருமாள் அப்போ ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். மனஸ்பரிஷஸ்மிதே க்ஷணம், நீ அந்த மாயை ஜெயிச்சவன் உனக்கு நினைப்பா அப்படின்னு கர்தமரை அந்த சிரிப்பிலேயே கேட்குறான். அந்த சிரிப்பிலேயே கேட்கும் பொழுது கர்தமர் சொல்றார், அந்த கோடான கோடி ஜனங்கள் எந்த ஒரு மாயையில மயங்கி இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட மாயையில நானும் ஒருத்தன். பெருமாள் அப்போ ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். ஏன்னா மாயையை ஜெயிச்சவன் அப்படின்னு போய் யார்கிட்ட போய் சொல்றது? பெருமாள்கிட்ட போய் பேச முடியுமா? ஜெயிச்சவன் சொல்லிட்டா அப்படியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மாயையை கொடுத்துட்டு போயிடுவான். அதனால மாயை ஜெயிச்சவனா இருந்தாலும் மாயையில் இருக்கன்னு பெருமாள்கிட்ட சொல்லிடலாமே. பெருமாள் பார்த்துக்க போற. பெருமாள் அப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சான். மனஸ்பரிஷஸ்மிதே க்ஷணம், நீ அந்த மாயையில் ஒருத்தன் இல்லப்பா. நீ மாயையில் ஒருத்தனா இருந்தா இப்போ நான் உனக்கு வந்து இப்படி ஒரு சேவை கொடுப்பனா? என்ன வேணுமோ கேளுன்னு இவர் சொன்னார். ததா சச்சாகம் பரிவோடு காமகா சமானசீலாம் கிருஹமேதேனும் உபேயிவான் மூலம் அசேஷ மூலம் துராசய காம துகாங்கிரி பஷ்ய ததாச்ச சாகம் பரிவோடு காமகாய. பிரபோ, உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு ஒரு கல்யாணம், எனக்கு சமமான, என்னுடைய குணத்துக்கு சமமான ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நான் போகணும், அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். சமான சீலம், சமமான என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய குணத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெண் வேணும். அதற்கு தான் உன்னை நான் தபசு பண்ணினேன் என்று சொன்னதும் பகவான் அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சான். மனஸ்பரிஷஸ்மிதே க்ஷணம், போயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வாடா 10,000 வருஷம் நீ என்னை தபசு பண்ணி நேரத்தை வீணடிச்ச? கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வானா? கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் தான் நடக்கும். ஆனால் என் பக்திக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கணுமே, அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். நான் ஏன் இந்த
இந்த மாதிரி வரத்தை கேட்குறேன் அப்படின்னா, லோகாம்ஸ்ச லோகானுகதான் பசும்ஸ்ச ஹித்வாஸ்ரிதாஸ்தே சரணாதபத்ரம் பரஸ்பரம் தத்குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணுமே, அதுக்காக இந்த வரத்தை கேட்டேன். உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கு. உலகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கானோ அது மாதிரி வாழ, நீ மட்டும் உனக்கு மட்டும் என்ன தனியாவா, நீ உலகம் எப்படி வாழறதோ அப்படி வாழ கற்றுக்கோ அப்படின்னு நமக்கு புத்திமதி சொல்லுவா. கோடி பேர் சாக்கடையில் போய் விடுறாங்கிறதுனால அது உலகமாக போயிடுமா? கர்தமர் கேட்குறார். உலகத்தில் இருக்கிறவெல்லாம் சாக்கடை வழியாக சாக்கடைக்கு போகிறாங்கிறதுனால அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? அப்போ உலகத்தை அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்னு யாரை சொல்லியிருக்கு? சாக்கடை வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டு உலக வாழ்க்கையில் சஞ்சாரம் பண்ணிட்டு லோகாயத்தனாக இருக்கிறவனை பார்த்து உலகம்னு சொல்லலை. பின்ன என்னன்னா, ஆதர்சனமான புருஷன் யாரோ, உலகத்துக்கு வழிகாட்டியாரோ, உலகத்தை பகவத் விஷயத்தை கொண்டு போகக்கூடியவன் யாரோ அவனை அனுசரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் உலகம். அதனால் லோகாம்ச லோகானுகதான், லோகத்தை அனுசரிச்சுட்டு அதாவது சாதுக்களை மகாபுருஷர்களை தீரர்களை அனுசரிச்சுட்டு போகிறதுக்கு தான் லோகம்னு பேர். ஆனால் அவர்களுடைய அந்த வழியை பின்பற்றாதவனுக்கு பசும்ஸ்ச அப்படின்னார். பசும்ஸ்ச பசு அப்படின்னா இந்த இடத்துல மிருகங்கள்னு அர்த்தம். மிருகமான வாழ்க்கை வாழறவன் என்னன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்துண்டு உலக சுகத்தில் வாழ்ந்துண்டு அதுதான் சாஸ்வதம் நினச்சிண்டு, ஏன்னா மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் வையன் தன்னோடு கூடுவதில்லையான் அப்படின்னார் குலசேகராளர். அவருக்கு பித்து பிடிச்சிடுத்துன்னு உலகமே சொல்லிடுத்தான். குலசேகராழ்வார் சொன்னார், நான் சரியாக தான் இருக்கேன், லோகத்துக்கு தான் பைத்தியம் முடிச்சிடுத்துன்னு. லோகமே இவரை பைத்தியம்னு சொல்கிறது, ஆனால் இவர் லோகத்தை பைத்தியங்கிறார். இதில் எதுடா மெஜாரிட்டினா, இதில் மெஜாரிட்டி பகவத் சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இவரது தான் மெஜாரிட்டி. ஏன்னா பெரியாழ்வாரை பார்த்து சொன்னாலும் என்ன சொன்னார்னா, பேய் மாதிரி இப்படி பக்தி பக்தி பக்தின்னு அலையிறேன்னு. அவர் சொன்னார், நீங்கள் பேய் மாதிரி உலகம் உலகம்னு அலையிறீங்களே. அதனால சொன்னார், அத்ய பிரபிருதி ஓ பூபாக யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாமபரஹா யூயம் நாராயணபரஹா வயம்னர். அதாவது உலகம் உலகம் உண்டான நாளிலிருந்து நீங்கள் தான், நாங்கள் தான். நாங்கள் தப்பி தவறி கூட உங்கள்கிட்ட சேர்ந்துட முடியாது, ஆனால் நீங்கள் எங்களை சேர்ந்துடலாம். ஏன்னா அர்த்தகாமபரஹா யூயம், நீங்கள் உலக சௌக்கியத்துக்காக ஓடக்கூடியவர்கள். நாங்கள்லாம் நாராயணான்னு பெருமாளுடைய கடாட்சத்துக்காக ஓடக்கூடியவர்கள். அதனால் எங்களை நீங்கள் இன்றைக்கி தான் சேரணும், உங்கள்கிட்ட நாங்கள் வரவே மாட்டோம் என்று பெரியாழ்வார். அதுபோல் இந்த இடத்துல பசும்ஸ்டன மிருகத்தனமான வாழ்க்கை. ஏன்னா லோகத்தில் இருக்கிறவன் என்ன பேசிக்க போகிறான்? பரஸ்பரம் தொத் குணவாத சீது பீயூஷ நித்யாபித தேக தர்மாக. தேக தர்மம் சரீர தர்மத்தை தான் பேசுவான். சாப்பிட்டேலா, சௌக்கியமாக இருக்கேலா, காத்தாலே டிஃபன் ஆகிடுத்தா, பரஸ்பரம் பேசிப்பா. இப்படி இன்னும் டிஃபன் ஆகிடுது, தோசை, எந்த கடையில் மாவு வாங்கினேன்? ஏன்னா கடை மாவு தான் இப்போல்லாம், ஆற்றுல அரைக்கிறதுலாம் இல்லை, யாரோ அரைச்சின்னு இருக்கா, அது வேறு விஷயம். அதனால் அந்த 2 கடை தாண்டி போனால் ஒரு 5 ரூபாய் கம்மியாக இருக்கு. இப்படி மணிக்கணக்காக பேசுவாள், மணிக்கணக்காக பேசுவாள். அதுவும் ஒரு ஊருக்கு ட்ரெயினில் ட்ராவல் அப்படின்னு ஆகிடுத்துனா, இவா ஒன்று பேச, அவர் ஒன்று பேச, இப்படி ஒன்று பேச, அப்படி ஒன்று பேச, பேசிகிட்டே இருப்பாளாம் உலக விஷயத்தை. அந்த உலக விஷயத்தோட பேசுகிறவாளுடைய சங்கமே இருக்கக்கூடாது.
அதனால் பரஸ்பரம் தத் குணபாத சீது பீயூஷ நித்யாபித தேக தர்மாக. அதனால் அப்பேற்பட்ட அந்த ஜனங்களை வச்சுட்டு நான் சொல்லலை. நான் பிரம்மதேவன் எனக்கு ஆணையிட்டார் கல்யாணம் பண்ணிக்கோன், அதுக்கு உங்களுடைய அனுக்கிரகம் வேணும் என்று தான் நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறேன். பெருமாள் இவருடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வந்துதான் பெருமாளுக்கு. அது பிந்து சரஸ் அப்படிங்கிற ஒரு தீர்த்தமாச்சு. பிந்து சரஸ்ங்கிற தீர்த்தமாச்சு. பெருமாள் சொன்னான், நீ ஒரு லௌகீகனை போல என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டாலும் கர்தம பிரஜாபதியை பார்த்து சொன்னான், உன்னுடைய ஹிருதயம் எனக்கு என்னன்னு புரியும்பா. உனக்கு ஸ்வயம்புவ மனு தன் பெண் தேவஹூதியை அழைச்சிட்டு வருவார் கல்யாணம் பண்ணிக்க. நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு இல்லற தர்மத்தில் இருந்தன்னா உனக்கு நானே புத்திரனா பிறப்பேன் என்று பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டு கருட வாகனத்தினுடைய பின்னழக காமிச்சுட்டே மறைஞ்சு போனான். அதை பார்த்த கர்தம பிரஜாபதி கருட வாகனத்தினுடைய முன்னழகுக்கு 10,000 வருஷம் தபசு பண்ணியாச்சு. இப்போ கருட வாகனத்தினுடைய பின்னழகை பார்த்தாரே, அந்த பின்னழகுக்கு ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணணும்னு கண்ணை மூடின்னு உட்காந்துட்டாராம். அவருக்கு தேவஹூதி எப்படி இருப்பா, அவள் அழகாக இருப்பாளா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் யாருக்கு அந்த கவலைன்னா தேவஹூதிக்கு கவலையாயிடுச்சு. நாரதர் தேவஹூதி இடத்துல சொல்லிட்டார், நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாமா, ராஜகுமாரியா இருக்க, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? நாரதர் கேட்டாராம் மனுவனுடைய பெண்ணை பார்த்து. நான் இன்னொரு ராஜகுமாரனை பண்ணிக்க போறேன், இல்லை ஒரு டாக்டரை பண்ணிக்கலான் இருக்கேன், இல்லை ஒரு வக்கீலை பண்ணிக்கலான் இருக்கேன், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாளே அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நாரதர் கேட்டார், ஏமா ஒரு பாகவதர், ஐய பாகவதரெல்லாம் போய் அசடான்னு, பாகவதர்களெல்லாம் போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாளா சுவாமி, நீர் என்ன புத்தியே இல்லாமல் பைத்தியமான்னு? பாகவதர்களுக்கெல்லாம் பைசாவே கிடையாதே சுவாமி, வெளிநாட்டுக்கு போகிறவாளை கல்யாணம் பண்ணிட்டா தான் நிறைய பணம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம் சுவாமி, பாகவதால கல்யாணம் பண்ணிட்டு நித்தியம் அவளோட கையை ஏந்திட்டு போகணுமா? என்ன சுவாமி இப்படி என்னை பார்த்து எடை போட்டுட்டீர்னா? நாரதர் உபதேசம் பண்ணினார், அப்படி இல்லைம்மா, நீ டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டாலும், வக்கீலை கல்யாணம் பண்ணிட்டாலும், ஆடிட்டரை கல்யாணம் பண்ணிட்டாலும், இல்லை ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டாலும், வெளிநாட்டு போகிறவனை யாரை கல்யாணம் பண்ணிட்டாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வாழற வரைக்கும் தான் பிரயோஜனம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை மேல்லோகத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் ஒரு பாகவதனை கல்யாணம் பண்ணிண்டா தான், ஒரு பரம பாகவதோத்தமனை உனக்கு கல்யாணம் பண்ணிண்டா தான் உன்னுடைய வம்சமே நல்ல விருத்தி அடையும். இன்னைக்கெல்லாம் லோகத்தில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் பசங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆறுது இல்லை. வைதிகாலுக்கெல்லாம் கல்யாணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பெண்கள்லாம் நிறையா படிச்சிடுறா, நிறையா படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைகளில் இருக்கா. பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. சரி மீறி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் அவள் அந்த ஆரோஸ்கோப்பில் என்ன போட்டுக்கிறான்னா நோ லக்கேஜஸ் அப்படின்னு போடுறான். அந்த பெண்கள் ஜாதகத்தில் லக்கேஜஸ் யாருன்னா அப்பா அம்மாவான், பையனுடைய அப்பா அம்மாவான். அதனால இன்னைக்கு அப்படி ஆயிடுத்து உலகம். அதனால இந்த இடத்துல தேவஹூதியை பார்த்து சொன்னார், லோகத்தில் ஒரு ராஜகுமாரனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ ஒரு ராஜ்யத்துக்கு வேணா ராணியாக போகலாம், ஆனால் நீ உலகத்துக்கே ராணியாக போகணும் அப்படின்னா ஒரு மகாத்மாவை கல்யாணம் பண்ணிட்டா தான் உண்டு. உடனே தேவஹூதி முழிச்சுண்டா, சுவாமி நீங்கள் சொல்கிறது சத்தியம்தான், நான் அப்படி எந்த மகாத்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்களே சொல்லிடுங்கன்னு. கர்தமர்னு ஒருத்தர் இருக்கார், உங்கள் அப்பாட்ட சொல்லி அடம் பிடிச்சி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ என்று நாரதர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். நாரதர் சொன்னதும் தேவஹூதி தன் அப்பாவினிடத்தில் மனுவனிடத்தில் அடம் பிடிக்கிறார்.
கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டா நான் வந்து கர்தம பிரஜாபதியைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொன்னதும் மனு அதை நிராகரிக்கலை. அவளை அழைச்சிட்டு நேராக காட்டுக்கு வரார். அவளை அழைச்சிட்டு காட்டுக்கு வரார். காட்டில் வந்து கர்தம பிரஜாபதி இருக்கக்கூடிய இடத்துல அவர் தபஸில் தியானத்தில் இருக்கார். அவரை விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிச்சார். கர்தமர் சுவயம்புவ மனு வந்திருக்கிறத தெரிஞ்சுண்டு அப்படி கண்ணை திறந்தார். கண்ணை திறந்துட்டு மாமனார் யார்? சுவயம்புவ மனு. மாமனாராக ஆக போகிறவர் மாப்பிள்ளையை விழுந்து சேவிக்கிறார். ஏன்னா இங்கே வந்து வயசில் பெரியவாங்கிறது முக்கியம் இல்லை, ஞானத்தில் யார் பெரியவாளோ அவள் தான் பெரியவா. ஞானத்தில் யார் பெரியவாளோ அவள் தான் பெரியவா. ஏன்னா சோழ நாட்டே ஆண்டு வந்த யாமுனாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர், அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த சோழ நாட்டு ராஜன் அவனிடத்தில் வித்வான்கள் இருந்தால் அதில் ஆக்கி ஆழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியல வாதத்தில். அந்த ஆக்கி ஆழ்வான் தன்னை யாரெல்லாம் ஜெயிக்க முடியலையோ அவளெல்லாம் அடிமைப்படுத்திட்டு வந்தார். கூரத்தாழ்வாரையும் விவாதத்துக்கு எழுதி வரணும்னு சொன்னார். கூரத்தாழ்வான் அடியனுக்கு அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதே வேலை, வர முடியாது சொன்னார். அப்போ வரலைன்னா எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருன்னார். நான் யாருக்கும் அடிமை இல்லை, சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் அடிமை அப்படின்னா வாதத்துக்கு வானதும். அப்போ இந்த குழந்தை யாமுனாச்சாரியார் 10 வயசு தான். தாத்தா நாவானா போயிட்டு வரட்டுமான். சரி ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினா ராஜா பல்லாக்கு அனுப்பினா அந்த பல்லாக்கில் இந்த குழந்தை ஏறிண்டு சபைக்கு போனார். சபையில் இந்த குழந்தை நடந்து வர கம்பீரத்தை பார்க்குறா. எல்லாருக்கும் திகைப்பாக இருக்குது. திகைச்சு போயிட்டா. ஏன்னா இத்தினோண்டு குழந்தையா ஆக்கி ஆழ்வான்னு நினச்சார். இந்த பையனை அனுப்பி நான் என்னை அவமானப்படுத்தணும்னு பார்க்குறாரு இந்த கூரத்தாழ்வார். அப்போ ராஜாவும் நினச்சா இத்தினோண்டு பையனை அனுப்பிட்டாரே அவர், என்ன புத்தி இல்லாமல் பண்ணிட்டார். பக்கத்தில் ராணி சொன்னா. அப்படி நினைக்காதீங்க. ஆளை வச்சு எடை போடாதீங்க. அவன் பராக்கிரமம் என்னங்கிறது அப்புறம்தான் தெரியப்படும். இந்த பையனுக்கெல்லாம் என்ன பராக்கிரமம் இருக்க போகிறது அப்படி சொல்லாதீங்க என்று ராஜாவும் ராணியும் ஒருத்தருக்கொத்தர் பேச்சுவார்த்தை முத்தி போய் உடனே ராஜா கோபப்பட்டு சொன்னான், இந்த பையன் மட்டும் நம்ம குலகுருவா ஆக்கி ஆழ்வான ஜெயிச்சார்னா நான் ராஜ்யத்தில் பாதி எழுதி வச்சிடுறேன் அவருக்கு. உடனே ராணியை பார்த்து சொன்னார், அப்படி ஜெயிக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன், உன்னை தள்ளி வச்சிடுவேன். பகீர்னு ஆச்சு ராணிக்கு. ஏன்னா ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு பேச்சுவார்த்தை இப்படி ஒரு பயமாக கொண்டு போய் விட்டுடுத்தேன். இருந்தாலும் அந்த பையன் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு, இவளுக்கு ஜெயிச்சுடுவார். விவாதம் ஆரம்பிச்சது. ஆக்கி ஆழ்வான் கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த குழந்தை பதில் சொல்லிகிட்டே வருது. ஆக்கி ஆழ்வான் பார்த்தார், நான் கேட்குற கேள்வியெல்லாம் முடிஞ்சுடுத்து, இனி நீ கேட்கலாம் அப்படின்னார். உடனே யாமுனாச்சாரியார் சொன்னார், நான் 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் இல்லைன்னு சொன்னால் போதும். இல்லை சொல்கிறது ஒரு கஷ்டமா? சரி, அப்படி என்ன தான் கேட்க போகிறான் பார்ப்போம். சொல்கிறேன்பா கேளு. நம்ம நாட்டை இப்போ அரசாட்சி பண்ணுறாரே இந்த ராஜா சார்வபௌமன் இல்லைன்னு எப்படி சொல்கிறது? மௌனமாக இருக்க. ஆக்கி ஆழ்வான் மௌனமாயிட்டார். அதுக்கப்புறம் 2வது கேள்வி, ஆக்கி ஆழ்வானுடைய அம்மா புத்திரவதி, நிறையா பிள்ளைகளை பெற்றவள், இல்லைன்னு சொல்லணும். வாய மூடின்னு இருக்கார். 3வது,
மகாராணி இருக்காளே பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். மூணுத்துக்குமே இல்லைன்னு சொல்ல முடியல. ஆக்கியாழ்வான் தன் தோல்வியை ஒத்துண்டார். உடனே ராஜா, இதுக்கு நீர் பதில் சொல்ல முடியுமா? யாமனாச்சாரியார், முடியும், நான் சொல்கிறேன். என்ன பதில்? என்ன பதில் சொல்ல முடியும்? ராஜா சார்வபௌமன் இல்லை. எப்படின்னா, நீங்கள் இதிலேருந்து ஒரு 10 ஊருக்கு சேர்த்து தான், தேசத்துக்கு சேர்த்து தான் தாங்கள் ராஜா. சார்வபௌமன் அப்படின்னா சர்வ பூமிக்கும் யார் சக்கரவர்த்தியாக ஒருத்தர் இருக்கானோ அவனை தான் சார்வபௌமன்னு சொல்கிறது. நீங்கள் சார்வபௌமன் இல்லை, உங்களுக்கும் வேறு ராஜா இருக்கான், வேறு ஊரில் ஒரு ராஜா இருக்கான், இப்படி உங்கள் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு ராஜா இருக்கான். சார்வபௌமன்னா நீங்கள் இல்லை. அப்புறம் துர்காரை ஆக்கியாழ்வான், இவருடைய அம்மா மலடி. மலடி புத்திரவத்தினா மலடி. மலடி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் மலடி தான் இவ அம்மா. ஏன்னா அவள் அம்மாவுக்கு இவர் ஒருத்தர் தான் புத்திரன். சாஸ்திரம் என்ன சொல்கிறது? 2 பேர் 2 குழந்தைய யார் பெற்றுருக்கிறார்களோ 2க்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு அப்போ அந்த அம்மாவுக்கு தான் மலடி இல்லை அப்படின்னு பேர். ஒரு குழந்தைய பெற்றுண்டா மலடி தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் ஆக்கியாழ்வான் ஒரே ஒருத்தர் தான் அவள் அம்மாவுக்கு பையன் குழந்தைங்கிறதுனால அவள் அம்மா மலடி, இவரால் இல்லைன்னு சொல்ல முடியாது. 3வது ராணி பதிவிரதை இல்லை அப்படிங்கிறது, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும் பொழுது கல்யாண சமயத்தில் வேத மந்திர பிரகாரம் தேவர்கள்லாம் முதல்ல இவளை கைப்பிடிக்கிறார், அப்புறம் பெருமாள் கைப்பிடிக்கிறார் அப்படின்னு 2-3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வரனையே கல்யாணம் பண்ணிக்கிறார் வேத பிரகாரம். அப்படி வேத பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஏற்கனவே 2-3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவள் பதிவிரதை இல்லை என்று இப்படி சொல்லி அந்த ஆக்கியாழ்வானை அடிமைப்படுத்தி மற்ற அடிமைப்பட்ட குருவெல்லாத்தையும் விடுவிச்சு ஆக்கியாழ்வானை ஜெயிச்சதுனால உடனே ராணி ஓடி இவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு எம்மை ஆள வந்தவரே அப்படின்னு சொல்லி ஆள வந்தார்னு திருநாமம் வச்சாலும். அப்போ என்னன்னா, இது ரூபத்தை வச்சு நாம எடை போடக்கூடாது. அதனால சுவாயம்புவம் அணுவே விழுந்து சேவிக்கிறார் அப்படின்னா, சுவாயம்புவம் அணுவே சேவிக்கிறார்னா அந்த கர்தமரிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கு மகிமை. அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு சொத்து அவரிடத்துல இருக்கிறதுனால விழுந்து சேவிச்சுட்டு ஒரு மகாத்மாவை பார்த்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எப்படி சொல்றது? தயங்கி தயங்கி பேசுறார். பிரியவ்ரதோத்தான பதோஹம் ஸ்வசேயம் துஹிதா மம அன்விச்சதி பதிம் யுக்தம் வயசீல குணாதிபிஹி. பிரியவ்ரதோத்தான பதோஹம், இவள் பிரியவ்ரதன் உத்தானபாதனுடைய தங்க, என்னுடைய பெண், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? என்னிடத்துல என்ன இருக்கு? என்னிடத்துல ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா அப்படி சொல்லக்கூடாது. உன் பெண்ணா, உன் பெண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி தோணினது? நாரதர் சொன்னார். ஓஹோ, அப்படியே நடக்கும். ஆனால் அப்படியே நடக்கும். மனுவை பார்த்து சொன்னார், உன்னுடைய விருப்பமோ இல்லை உன் பொண்ணுடைய விருப்பமோ இல்லை என்னுடைய விருப்பமோ இதில் இல்லை, இது பகவானுடைய சங்கல்பம். அன்னைக்கு பகவான் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தானே, மனஸ்பர்ஷ ஸ்மிதே க்ஷணம், அந்த சிரிப்பு ஞாபகம் வந்துதான். அந்த சிரிப்பு ஞாபகம் அதை மாதிரியே கர்தமர் சிரிச்சாரா, அந்த சிரிப்பில் சொக்கி போயிட்டாலாம் தேவஹூதி. ச உக்ரதன்வன் நியதேவ ஆபபாஷே ஆசீச்ச தூஷ்ணீம் அரவிந்தநாபம் தியோபகிருண்ணன் ஸ்மிதசோபிதேன முகேன சேதோ லுலுபே தேவஹூத்யாஹ. தேவஹூதி சொக்கி போயிட்டான். சொக்கி போகிறதுக்கு என்ன இருக்குது இவர்கிட்ட? வயசானவர், வெள்ளை வெள்ளையது தாடியாக இருக்குது, இவர்கிட்டவே சொக்கி போகிறதுக்கு என்ன இருக்குன்னா தேஜஸ், ஞானம். மகான்களுடைய தேஜஸ் பிறருக்கு கிளர்ச்சியை உண்டு பண்ணாது.
பக்தியை தான் உண்டு பண்ணும், ஒரு ஆக்கர்ஷணத்தை உண்டு பண்ணும். அதுபோல தேவஹூதி இவருடைய தேஜஸை கண்டு சந்தோஷப்பட்டு உடனே கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களோட எல்லாரையும் அழைத்து ஆர்ஷமான விவாகம், முனிவர்களுக்கான இது விவாகம். அப்படி ஒரு விவாகம் பண்ணிண்டு கர்தம பிரஜாபதியை பார்த்து சுவாயம்புவ மனு கேட்டுண்டார், தேவரீருக்கு சீர்வரிசை என்ன தரணும் அப்படின்னு. கர்தமர் சொன்னார், எனக்கு ஒரு ரதம் கொடு, அரண்மனை கொடு, வேலையாட்களை கொடு, சீர்வரிசை கேட்கணுமே. ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டா பெண்ணை பார்த்து என்ன கேட்குறா, உன் பொண்ணுக்கு என்ன போடுவேன், பையனுக்கு ஒரு பைக்கு வேணும், கார் வேணும், வீடு ஒன்று வேணும், பணம் வேணும். அப்புறம் பொண்ணு எதுக்கு, பொண்ணு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த வீட்டையே பண்ணிட்டுலாமே. அவன் கையால் ஆகாதவன் தான் அப்படி சீர்வரிசை வாங்குவானோ. கையால் ஆகாதவன், ஏன்னா தன்னுடைய சம்பாத்தியத்தில் நம்பிக்கை இல்லாதவன் தான் வரப்போகிற பெண்ணுக்கிட்டேருந்து ஏதாவது வருமானு நினைப்பேன். அதனால் அந்த தன் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் அந்த பெண்ணிடத்துலேருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அதனால் கர்தம பிரஜாபதி சொன்னார், உன் பொண்ணே எனக்கு சீர் தான், அதுவே போரும்ட்டார். மனு சந்தோஷப்பட்டார். இந்த பக்கம் திரும்பி தேவஹூதியை பார்த்து சொன்னார், குழந்தை, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சி ஆசைப்பட்ட, உனக்கு பண்ணி கொடுத்துட்டேன். இனி அவருடைய மனசு கோணாமல் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ வேண்டியது, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டியது உன்னுடைய இஷ்டம். அதுதான் உன் வாழ்க்கை. ஒரு அப்பா அம்மானா இப்படி தான் சொல்லித்தரணும். என்ன சொல்லித்தரணும்? புகுந்தகத்துக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையை வாழு. அதனால் கர்தம மனு தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டார். என்ன மடையனா இருக்காரு, ஒரு பெரிய சக்கரவர்த்தி மனு, பூலோகத்தையே அரசாட்சி பண்ணக்கூடியவர், ஒரு கல்யாணம் பண்ணி தரார் தன் பெண்ணை. கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடம் எப்பேற்பட்ட மதிப்பு இருக்கும், பணம் இருக்கா, வீடு இருக்கா இப்படின்னு பார்க்காம போய் காட்டில் ஒரு முனிவருக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த முனிவருடைய மகிமை மனுவுக்கு தெரியும். ஏன்னா மனு எப்பேற்பட்டவர்னா, அயாத்தயாமாக தஸ்யாசன் யாமா ஸ்வாந்தரயாபனாக சுண்வதோ தியாயதோ விஷ்ணோஹோ குர்வதோ ப்ருவத கதா. மனுவுக்கு தெரியும். ஏன்னா மனுவே பொழுது எப்படி போக்குவார்னா, பகவத் குணானுபவத்தை கேட்டுண்டு அதிலேயே பொழுது போக்குறவர். சாதுக்களை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் பகவானுடைய குணங்களை கேட்டுட்டே இருப்பார். அதனால அவருக்கு 71 சதுரகம் போனதே தெரியல. யுகானாம் ஏகசப்ததிம்னர் வாசுதேவ பிரசங்கேன பரிபூத கதித்ரயக. கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்டுருக்கிறதுனாலே அவருக்கு 71 சதுரயுகம் போனதே தெரியவில்லை. அப்போ அப்பேற்பட்ட அந்த கர்தம பிரஜாபதிக்கு தன் பெண்ணை தேவஹூதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சுவாயம்புவ மனு நிம்மதியாக இருந்து அரசாட்சி பண்ணினார். கர்தம பிரஜாபதியும் தேவஹூதியை கல்யாணம் பண்ணிண்டு தபஸுக்கு போய் தியானம் பண்ணிண்டு தபசு பண்ணிண்டு அந்த கர்தம பிரஜாபதிக்கு தேவஹூதி கைங்கரியம் பண்ணின்றிருக்கா என்கின்ற கர்தம தேவஹூதி திருக்கல்யாணத்தோட இன்றைக்கு நாம் உபன்யாசத்தை நிறுத்திப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.